நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் சென்னை பாலன் இல்லத்தில் 5வது நாளாக போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாளை முழுவதும் நாளையிலிருந்து இந்த ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெறும். அதாவது நீட் தேர்வுலாம் அதிகம் பாதிக்கப்படுறது கிராமப்புற மாணவர்கள். அந்த கிராமப்புற மாணவர்களை இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க? அதுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடக்கிறதா திட்டமிட்டிருக்கிறோம். ஏன்னா சென்னை முழுக்க நகரப்பகுதி, அதனால் நகரங்கள்லேருந்து வராங்க. அவர்களும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னெழுச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் கொதித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பிற மாவட்டங்கள் நடக்கும் பொழுது அந்தந்த மாவட்டங்களில் அவர்கள் எளிதாக பங்கேற்பார்கள். சிஜேபி தலைமையில் மாணவர்கள் இளைஞர்கள் நடத்தும் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும். பிரதமர் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், விரைந்து இந்த வினாத்தாள் மோசடி குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் முக்கிய கோரிக்கையான கல்வி அமைச்சர் ராஜினாமா என்பதை அவர் ஏற்றுக்கலை. அதை எப்படி அவர் சொல்லுவார், செய்வாரான்னு தெரியல. ஏன்னா அவர் கடந்த காலங்களில் வாக்குறுதி அளித்த எதுவுமே செய்யலை. இப்போ வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு. அதை நம்புவதற்கு நாங்கள் செஞ்ச பிறகு நம்புகிறோம். தர்மேந்திர பிரதான் என்பவர் குற்றவாளி. 27 லட்சம் மாணவர்களுடைய பாதிப்பிற்கு காரணமானவர். மாணவி அணுகீர்த்தனா முதல் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணமானவர். அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனால் இது முதல் முறை அல்ல, 3வது முறையாக தொடர்ச்சியாக நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடு நடந்திருக்கிறது. மேலும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் முறைகேடு நடந்திருக்கிறது, பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்று தேசிய புலனாய்வு முகமையே சொல்லியிருக்கிறது. அதனால் அவர் மீது அவர் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்கிறது. அவர் ஒரு குற்றவாளியாக கருதி அவரை குறைந்தபட்சம் பதவியில் இருந்தாவது நீக்கம் செய்ய வேண்டும். போராட்டக்காரர்கள் சமூக விரோதி போல நடந்துக்கிறாங்கன்னு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. போராட்டக்காரர்களே கொஞ்சம் இழிவுபடுத்துகிற வகையில் அவர் பேசிட்டு இருக்காரு. அதான் இப்போ நாங்கள் ரோஜா கையில் வச்சிருக்கிறோம். எதுக்காகனா போலீஸுங்கிட்ட லத்தியை காமிச்சாங்கன்னா நாங்கள் நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி ரோஜாவை கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல, நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் மாணவர்கள், நாங்கள் இளைஞர்கள். நாங்கள் சமூக மாற்றத்திற்காக அனிதா தொடங்கி அணுகீர்த்தனா வரை தொடர்ந்த மரணங்கள் இனி தொடரக்கூடாது. அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை உறுதி செய்ய வேண்டும். கல்வியை தருவது அரசின் கடமை. ஆனால் அரசு தன்னுடைய கடமையிலிருந்து விலகி கல்விக்கு தகுதியை தீர்மானித்து மாணவர்களை அநியாயமாக படுகொலை செய்கிறது. இது அரசு பயங்கரவாதம். மாணவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறை. அவர்கள்தான் வன்முறையாளர்களை தவிர நாங்கள் ஒருபோதும் வன்முறையாளர்கள. நாங்கள் அறவழியில் அமைதியான முறையில் ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய போக்குவரத்து நெரிசலே இருக்காது. இவ்வளவு மாணவர்கள் இளைஞர்கள் கூடியும் நாங்களே ஒழுங்குபடுத்துகிறோம். சாப்பாடுகள் நாங்களே சுத்தம் பண்ணுறோம். வேஸ்ட் பொருளை நாங்களே எடுத்து வைக்கிறோம். சாலையில் ஏதாவது ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குதா, ஏதாவது ஒரு இது இருக்குதா, இவ்வளவு மாணவர்கள் கூடும் பொழுது ஒரு சின்ன விஷயம் கூட ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பல்வேறு தரப்பினர் பாடநிலத்தில் கூடியிருக்காங்க. ஆனால் யாருமே எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக மாணவர்களா இளைஞர்களா சமூக மாற்றத்திற்காக சிஜேபி தலைமையில் அணிந்திருக்காங்க. தாக்குதல் வன்மையாக கண்டனத்திற்கு மாணவர்கள் அறவழியில் ஜனநாயக முறையில் போராடுறாங்க. சரியான கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாத திராணியற்ற அரசாங்கம் வன்முறையை கையில் எடுப்பது உண்மையில் கண்டனத்திற்குரியது. பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராடுறாங்க. பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராடும் மாணவர்கள் மீது நகர்த்தப்படக்கூடிய எந்த விதமான தாக்குதலையும் நாங்கள் யாரும் விரும்பவில்லை. நாங்கள் அவர்களுக்கும் நியாயம் கேட்டுதான் போராடுகிறோம். தமிழ்நாடு அரசு கண்ணியமான முறையில் மாணவர்களை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு அறத்தோடு நடக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு காவல்துறையினரை கட்டுப்படுத்த வேண்டும். இப்ராஹிம். பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த ஒரு போராட்டத்திற்கு அனைத்து தமிழ்நாடு ஜாதி மதங்கள் அரசியல் இயக்கம் அனைத்தும் கடைந்து அனைவரும் இந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். அனைவருக்குமான போராட்டம் இந்த சிஜேபி தமிழ்நாடு அனைவருக்குமான ஒரு இயக்கம். நன்றி. இப்போதைக்கு
இப்போதைக்கு பல்வேறு கட்சிகள்ல இருந்து நம்மளுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் இப்போ பல்வேறு கட்சிகள்ல இருந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆதரவை எங்கள் மேலே பூசப்பட்ட சாயமாக மாற்றிட்டாங்க சோஷியல் மீடியாவில். இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம்? இன்னும் 2-3 கட்சிகள், முக்கியமான கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கலை. அவங்களும் வந்து ஆதரவு தெரிவித்து அவங்களோட சாயத்தையும் எங்கள் மேலே பூசணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேர்வு கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக டெல்லியில் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சிகரமான போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்தில் எங்களுடைய அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற தோழர்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். அதேபோல இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் பதவி விலகணும். டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற முழக்கத்தோடு தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதை தனிப்பட்ட அரசியல் கட்சிகள் அவரவர் சொந்த கருத்துக்களை சொன்னால் அது இந்த போராட்ட குழுவுக்கு எந்த விதமான உடன்பாடும் அல்ல. அது கருத்துரிமை என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.